புதுச்சேரி அரசின் அனைத்து துறைகளிலும் பணிகளை மேற்கொள்ள 30 விழுக்காடு லஞ்சம் பெறப்படுவதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி புகார் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் கலந்து கொண்ட மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார். இதைத் தொடர்ந்து காங்கிரஸ் மற்றும் திமுக வேட்பாளர்களை ஆதரித்து உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கு கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கோவில் நிலங்களை பாஜகவினர் கொள்ளையடிப்பதாக கூறினார். பள்ளிகள், வழிபாட்டு தலங்கள் அருகில் கமிஷன் பெற்றுக்கொண்டு மதுக்கடைகளை வைக்க அனுமதி வழங்கப்படுவதாகவும் புதுச்சேரியில் அனைத்து துறைகளிலும் 30 விழுக்காடு லஞ்சம் பெறப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். Everybody knows that there is 30% commission taken on all contracts. Government has become a collection agent. Commission is taken on smart city, roads, drains, schools. புதுச்சேரியில் வேலையில்லா இளைஞர்களுக்கு மாதம் 2000 ரூபாய் வழங்கப்படும். காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தவுடன் 30,000 வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும். ஆட்சிக்கு வந்த 6 மாதங்களுக்குள் உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படும். புதுச்சேரியில் மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து பயணம் உள்ளிட்ட பல்வேறு தேர்தல் வாக்குறுதிகளையும் ராகுல் காந்தி வழங்கினார். What is the Congress Alliance government going to do for Puducherry? Monthly support to the unemployed youngsters. And we are going to create 30,000 new jobs in private and public sector. I can see many women sitting in the crowd. I'm proud to tell you that you are going to travel for free in Puducherry's buses. We are going to relax entry into government jobs till the age of 40. இந்த பரப்புரை கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் புதுச்சேரி தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் முதல்வர் நாராயணசாமி உள்ளிட்ட பல்வேறு முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.